நான் முட்டை கறி குழம்பு செய்கிறேன். இதில் வந்து நான் எல்லா மசாலாமே போட்டேன் அக்கா மசாலாவில். அப்புறம் வந்து இதில் வந்து பொட்டுக்கடலை சொல்கிறேன்ல, அந்த பொட்டுக்கடலையை நான் அரைச்சி ஊற்றினேன். இதுமாரி இந்த மசாலாவை நல்லா நான் வதக்கிட்டேன். முட்டையை வேச்சிக்கிட்டேன். அதை நான் என்ன பண்ணேன், இப்போ உரிச்சிட்ட பிறகு இதுமாரி முட்டை கொஞ்சம் பச்சையால் கீறி போட்டோமா அந்த மசாலா குழம்புல இறங்கிடுச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் ரொம்ப நல்லா வீடியோவை போட்டதில்ல. ஏன் நிப்பாட்டிட்டேன் வீடியோ போடுறத, திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் நான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நான் உங்களுக்கு கூட ரெசிபி காட்டுறேன். இது எமர்ஜென்சியில் நான் சீக்கிரமாக செய்கிறேன் இந்த குழம்பு. அதுக்காக இதை நான் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலாவில் போட்டு நல்லா இது பண்ணிக்கிறேன், வதக்கிட்டோம். கொஞ்சம் எண்ணெய் பிரிந்து பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த அளவு வரைக்கும் நம்ம இது போட்டு முட்டி நல்லா இது பண்ணிக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கணும், அதை நறுக்கி போடுறேன். இதுனா ஹைதராபாத் ஸ்டைலில் தான் நான் இது செய்கிறேன் நான் இந்த குழம்பு. ஆனால் சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும். ரொட்டியாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இட்லி நாஷ்டா, இட்லி தோசை எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம்ல, இது நம்ம முட்டை போடணும் கூட சொல்கிறாங்க, பேர் தனித்தனி பேர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த குழம்பு நீங்கள் ஒரு ஐட்டு வச்சு பார்த்து சாப்பிட்டீங்களா, நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.